ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நரேஷ் கௌஷிக் சேனலில் வந்துட்டு மத்தி மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன், இல்லைனா கூட பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தட்டி வச்ச பூண்டு, ஒரு பல் பூண்டு போதும். அதுக்கப்புறம் 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 6 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. கருவேப்பிலை இப்போவே வெங்காயம் வதக்கும் போதுட்டே சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக இப்போவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் லேசாக வதங்கின மாதிரி கலர் தெரியுது இல்லைங்களா? வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுவும் வதங்கி வந்துடுச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். கேமராமேன் வந்து சுற்றி ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு, அதான் அப்படி காட்டுனேன். அப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி கெட்டியாக தான் வச்சுருக்கேன். ஃபைனலாக வரும்போது கெட்டியாக தான் இருந்துச்சு, கொதிக்க விட்டுட்டேன். நல்லா மிளகாத்தூள் தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் புளி ஊற்றிக்கோங்க. மிளகாத்தூள் லைட்டாக கொஞ்சம் வாசனை போனதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு உரப்பு, புளி, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மறுபடியும் லேசாக மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இதெல்லாம் நான் பண்ண வேலை இல்லை, இதெல்லாம் கேமராமேன் பண்ண வேலை. அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மத்தி மீன் 1 kg வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது 1 kg வந்து 100 rupees. ஸோ அதில் பாதி எடுத்து வச்சாச்சு வறுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் குழம்புக்கு வச்சதை வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக எந்த குழம்பா இருந்தாலும் சரி கொத்தமல்லி கொஞ்சம் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அது மாதிரி கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் மீன் ஒரு 5 minutes வெந்ததுன்னா போதும், அதுவே வந்துடும். அவ்வளோதான். ஃபைனலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கே எப்படியும் 3 மணி ஆயிடுச்சு. 3:30 தான் நானும் கேமராமேன் வந்து சாப்பிட்டோம். ஃபைனலாக இந்த குழம்பு கிரேவி அவ்வளோதான்.